வணக்கம். மக்கள் சேவை யூடியூப் இன்ஜினியர் முனுசாமி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனித்திரு. இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிலர் தனிமை என்று நினைக்கலாம். ஆனால் வரலாறுக்குரிய தனித்திரு என்பது தனிமையில் துன்பப்படுவது அல்ல, மாறாக நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான நேரத்தை ஒதுக்குவது. இன்றைய உலகில் நாம் எப்போதும் யாரோ ஒருவருடன் பேசிக்கொண்டே இருக்கிறோம். தொலைபேசி, சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி என நம் மனம் எப்போதும் வெளிப்புற சத்தங்களால் நிரம்பியுள்ளது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நாம் கடைசியாக எப்போது நம்முடன் நாமே பேசினோம்? தனித்திருப்பது என்பது சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து நமது வாழ்க்கையை பற்றி சிந்திப்பது. நாம் எங்கு செல்கிறோம், நமது இலக்கு என்ன, நாம் செய்யும் செயல்கள் சரியான திசையில் செல்கிறதா என்பதை ஆராய்ந்து. உலகின் பல பெரிய தலைவர்களும் சிந்தனையாளர்களும் தனிமையில் சிந்திக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். ஏனெனில் தெளிவான முடிவுகள் பெரும்பாலும் அமைதியான நேரங்களில் தான் உருவாகின்றன. தனித்திருக்கும் நேரம் நமக்கு மன அமைதியை தருகிறது. நமது பலம் மற்றும் பலவீனங்களை நாமே அறிய உதவுகிறது. மற்றவர்களின் கருத்துக்களால் அல்ல, நமது மதிப்புகளின் அடிப்படையில் வாழ கற்றுத்தருகிறது. நண்பர்களே, தினமும் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். அமைதியாக அமருங்கள். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். உங்கள் இலக்குகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த சிறிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தனித்திரு என்பது தனிமை அல்ல. தனித்திரு என்பது சுய அறிவின் பாதை. தனித்திரு என்பது மனத்தெளிவின் தொடக்கம். உலகத்தை வெல்ல முன் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கான முதல் படி தனித்திரு. அமைதியில் செலவிடும் சில நிமிடங்கள் வாழ்க்கையின் பல ஆண்டுகளுக்கான தெளிவை தரும். மீண்டும் நாளை இதன் தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.